அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது, உண்மையில் சொந்த வீடு அமைய கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சொந்த வீடு அமைய செவ்வாய் தோஷம் நீங்க செவ்வாய்க்கிழமைகளில் முருக வழிபாடு வேண்டும். சிறுவாபுரி முருகன் கோவிலில் 9 செவ்வாய்க்கிழமைகளில் வழிபடுவது, செம்பு பாத்திரங்களை தானம் செய்வது மற்றும் கொள்ளு சுண்டல் நிவேதனம் செய்வது சிறந்த பரிகாரங்களாகும். மேலும் பூமிநாதர், ஏகாம்பரேஸ்வரர் போன்ற சிவபெருமானுடைய ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவதனால் சொந்த வீடு யோகத்தை கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாக்கும். நீங்கள் செய்யும் தொழிலில் அபரிவிதமான செல்வத்தை ஈட்டி சொந்த வீடு கட்ட யோகம் திடீரென வரும். செவ்வாய்க்கிழமை கிரகத்தின் அதிதேவதையான முருகப்பெருமானை வழிபடுவது பூமி யோகத்தை கண்டிப்பாக நமக்கு தரும். குறிப்பாக சிறுவாபுரி முருகன் கோவிலில் தொடர்ந்து 9 செவ்வாய்க்கிழமைகள் தொடர்ந்து சென்று வந்து அவரை நினைத்து வழிபடுவது விரைவில் சொந்த வீடு அமைய வாய்ப்பு இருக்கும். செவ்வாய் தோறும் நம்முடைய முருகப்பெருமான் தமிழ் கடவுளாம். அவருக்கு கொள்ளு சுண்டலை நிவேதித்து 9 முறை வலம் வந்து வணங்க வேண்டும். செம்பு பாத்திரங்களை கண்டிப்பாக தானம் செய்வது செவ்வாய் கிரகத்தின் அனுகூலத்தை கண்டிப்பாக நமக்கு பெற்றுத்தரும். செவ்வாய்க்கிழமைகளில் நாகலிங்க மரத்திற்கு கொள்ளு சுண்டல் நிவேதித்து வழிபட்டால் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். ஏகாம்பரேஸ்வரர் கோவில், திருச்சுழி பூமிநாதர் கோவில், மதுரை இம்மையில் நன்மை தரும் கோவில், குலதெய்வ கோவிலுக்கு சென்று பொங்கல் வைத்து அந்த பிரசாதத்தை பிறருக்கு தானம் செய்வது, வழிபடுவது சொந்த வீட்டு கனவை கண்டிப்பாக உங்களுக்கு நனவாக்கும். செவ்வாய்க்கிழமைகளில் குலதெய்வத்தையும் நம்முடைய பரம்பொருள் முருகப்பெருமானையும் வேண்டி வீட்டின் ஈசானிய மூலையில், அதாவது வடகிழக்கு சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். இந்த பரிகாரங்களை நம்பிக்கையுடன் செய்து வந்தால் சொந்த வீடு வாங்கும் யோகம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கப்பெறும் என்பது எந்த சந்தேகமும் இல்லை. குறிப்பாக இதனை மனதில் நினைத்து கொண்டு முருகப்பெருமானையும் குலதெய்வத்தையும் வணங்கி வர வேண்டும். எழிவளை என்றாலும் தனி விளையாக இருக்க வேண்டும் என்பது பழமொழிதான். சொந்த வீட்டில் வாழ்வதென்பது ஒரு தனி பெருமையும் மகிழ்ச்சியும் கூட. நமக்கென்று சொந்த வீடு இருப்பது எப்போதும் மன நிறைவை அளிக்கும். ஆனால் இப்பொழுது வளர்ந்து வரும் டெக்னாலஜியஸ் சொந்த வீடு என்பது பலருக்கும் எட்டாக்கனியாகத்தான் உள்ளது. ஒரு சிலர் பண வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் சொந்த வீடு வாங்கும் யோகம் அமையாது. அப்படி சொந்த மண் வாங்கினாலும் அதனை கட்டி குடிப்போக்கும் பாக்கியம் எல்லோருக்குமே கிட்டுவது கிடையாது. சொந்த வீடு கட்டும் யோகம் அமைய என்ன செய்ய வேண்டும், ஏதேனும் பரிகாரம் செய்யலாமா என்று கேட்பவர்களுக்கு நிச்சயம் உள்ளது. ஜாதகருக்கு சொந்த வீடு கட்டும் யோகம் அவரது ஜாதகத்தில் இருக்க வேண்டும். சொந்த வீடு யோகம் ஜாதகருக்கு இல்லையெனில் என்னதான் முட்டி மோதினாலும் அமைவது கடினம்தான். சொந்த வீடு கட்டி குடி போனாலும் அது நிலைக்க வேண்டுமென்றால் ஜாதகத்தில் செவ்வாய் கிரகம், முக்கியமாக அந்த ஜாதகத்தில் செவ்வாய் கிரகம் வலுவான நிலையில் இருக்க வேண்டும் என்பது அவசியமாகும். ஜாதகருக்கு செவ்வாய் பலமற்று இருந்தால் வீடு அமையும் யோகம் தடைபடும். அதை தடைக்க, அந்த தடை நீங்க செவ்வாய்க்கிழமைகள் சிவப்பு மலர்களால், சிவப்பு நிற மலர்களால் அங்காரகனை பூஜித்து வர வேண்டும். விரைவில் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். நிலமைந்து வீடுகட்ட தாமதமாகினால் திருச்செந்தூர் செந்திலாண்டவரை வணங்கி ஓம் சரவண பவா எனும் மந்திரத்தை உச்சாடனம் செய்து ஆலயத்திலேயே 6 மணி நேரம் தங்கி அங்குள்ள கடல் நீரை எடுத்து அதில் மஞ்சள் கலந்து நீங்கள் கட்டுகின்ற நிலத்தை சுற்றி தெளிக்க வேண்டும். சிறுவாபுரியில் உள்ள முருகப்பெருமானை 9 செவ்வாய் என்று வணங்கி வர நீங்கள் வீடு கட்டும் யோகம் அப்போது அற்புதமாக கிடைக்கும். சொந்த வீடு யோகம் அமைய பூமிக்காரகனாம் செவ்வாயின் அதிதேவதையான சுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டு வர வேண்டும். செம்பு பாத்திரங்களை தானம் கொடுத்து வந்தாலும் சொந்த வீடு நிச்சயம் அமையும். ராம நாமத்தை செங்கல்லில் எழுதி பெருமாள் ஆலயம் அமைக்க கொடுத்தால்
வீடு வாங்கும் கனவு கண்டிப்பாக நிறைவேறத் தொடங்கும் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக இதனை மனதில் நினைத்து கொண்டு செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறும். எவ்வளவோ முயற்சி செய்து சொந்த வீடு வாங்க முடியவில்லை என வேதனைப்பட்டு கொண்டிருப்பவர்கள் சில எளிமையான ஆன்மீக விஷயங்களை தினமும் செய்து வந்தாலேயே சொந்த வீடு வாங்குவதற்கான வழியில் பிறக்கும். இவற்றில் அனைத்தையும் செய்ய முடியாதவர்கள் ஏதேனும் ஒன்று அல்லது இரண்டு மட்டுமாவது தொடர்ந்து செய்யலாம். நம்பிக்கையுடன் இந்த ஆன்மீக விஷயங்களை வீட்டிலேயே செய்தீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். சொந்த வீடு கட்ட வேண்டும் அல்லது வாங்க வேண்டும், சொந்தமாக சிறிய அளவிலாவது நிலம் வாங்க வேண்டும் என்பது அனைத்து மக்களின் வாழ்நாள் கனவாகவே இருந்து வருகிறது. ஒரு சிலருக்கு கனவாகவே மாறிவிட்டு சென்று விடுகின்றனர். ஆனால் அனைவருக்கும் இந்த கனவு கைகூடுவது கிடையாது. இதற்கு பணம் இல்லாததான் மிக பெரிய காரணமாக அமைகிறது. ஆனால் கண்டிப்பாக காரணம் அது கிடையாது. சிலர் நிறைய பணம் வைத்திருப்பார்கள், ஆனால் அவர்களால் சொந்த வீடு கட்டவே முடியாது அல்லது வாங்கவே முடியாது. அப்படியே வாங்கினாலும் சிலரால் அந்த குடி வீட்டில் இருக்க முடியாது. அதே நேரத்தில் விதி திட்டமிட்டாலும் கையில் சேமிப்பு எதுவும் இல்லாதவர்களுக்கு வீடு வாங்கும் யோகம் தேடி வரும். அவர்கள் கடன் வாங்கித்தான் வீடு கட்டுவார்கள். கை நிறைய சம்பாதித்தாலும் பணம் நிறைய இருந்தும் சொந்தமாக வீடு வாங்கி அதில் குடியேறி வசிக்கும் யோகம் மட்டும் அமையாவிலே இருக்கும். இவர்களின் மூன்றாவது பிரியைச் சேர்ந்தவர்களாக தொடர்ந்து இருக்கிறார்கள். முக்கியமாக ஜோதிடப்படி, அதாவது ஜோதிட சாஸ்திரப்படி ஒருவருடைய ஜாதகத்தில் 4ஆம் இடம்தான் சொந்த வீடு யோகத்தை குறிப்பதாகும். ஒருவருடைய ஜாதகத்தில் 4ஆம் வீட்டு அதிபதியும் செவ்வாய் பகவானும் வலுவாக இருந்தால் அவர்களுக்கு நிச்சயம் சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டு. அதாவது அதுதான் முக்கியம். நிச்சயம் சொந்த வீடு வாங்கும் யோகம் அதனால்தான் ஏற்படும். பொதுவாக சொத்து, வீடு, மனை போன்றவற்றிற்குரிய கிரகமாக செவ்வாய் பகவான் கருதப்படுகிறார். செவ்வாய் கிரகத்திற்குரிய தெய்வமாக நம்முடைய வரம்பொருள் முருகப்பெருமான் இருப்பதனால்தான் சொந்த வீடு அமைய வேண்டுமென்றால் முருகனை வழிபட வேண்டும், செவ்வாய்க்கு விளக்கேற்ற வேண்டும் என்பார்கள். சொந்த வீடு யோகம் அமைய எத்தனையோ வழிபாடுகள் ஆன்மீகத்தில் உள்ளன. அதேபோல் சிறுவாபுரி முருகன் கோவில், மதுரை இம்மையில் நன்மை தருவார் கோவில், காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில், திருச்சுழி பூமிநாதர் கோவில் உள்ளிட்ட சிறப்பு கோவில்களுக்கு சென்று வழிபட்டு வந்தால் சொந்த வீடு யோகம் அமையும் என்பார்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.